நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொதுவாகவே தோட்டத்துலலாம் கேட் வால் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த கேட் வால் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் தோட்டத்தோட அந்த காட்டு மட்டத்திலே கேட் வால் வைக்க சொல்லுவாங்க. ஹைட்டாக வைக்காதீங்க, டிராக்டர் வந்தால் உடச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் கேட் வால் வைக்கிறீங்க அப்படின்னா, பூமி மட்டத்திலேருந்து ஒரு ஒரு அடி ஹைட்டில் வச்சிங்க அப்படின்னா தான் கேட் வால் ஈஸியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே அந்த மண் மட்டத்திலே கேட் வால் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப, அது மழை பெய்யும் போதோ உழவு ஓட்டும் போதோ அது அப்படியே அங்கே அந்த பூமியில் இருக்க மண்ணெல்லாம் அந்த கேட் வாலில் அப்படியே படிஞ்சிரும். அது அப்படி படிகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேட் வாலில் இருக்க யூனியன் வழியாக அந்த மண்ணெல்லாம் அப்படியே உள்ளே இறங்கும். உள்ளே இறங்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த கேட் வால் ஸ்ட்ரக் ஆக ஆரம்பிச்சிரும். அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டீ ஜாயின் பண்ணுறோம். அதுக்காக நடுவில் ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி எடுக்கிறோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த 3 அடிக்கு அந்த டேக்கப் கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எடுக்காமல் பைப்பை 2ஆக கட் பண்ணி அப்படியே டீயில் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறத விட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த 3 அடிக்கு அப்படின்ற அளவு கடைசி வரைக்கும் மாறாமல் ஒரே ஈவனாக இருக்கும்.